காலா ஜாமுன் செய்யறதுக்கு முதல்ல சுகர் சிரப் செய்யணும். இதுக்கு ஒரு சாஸ் பேன்ல 2 கப் சர்க்கரை, 1 கப் தண்ணி ஊற்றி சர்க்கரை முழுசா கரைஞ்ச பிறகு மேல இருக்கிற அழுக்கு ஏதாவது இருந்தால் அந்த ஸ்பூன்ல நீங்க எடுத்துடலாம். அந்த அழுக்கு எடுத்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்க்கரை பாகு கட்டியாகாம இருக்கிறதுக்கு இதுல கொஞ்சம் எலுமிச்சம்பழம் ஜூஸ் மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்தது இதுல 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், கொஞ்சம் குங்குமப்பூ, 1/2 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் இதெல்லாம் போட்ட பிறகு மிக்ஸ் பண்ணிட்டு சர்க்கரை பாகு எடுத்து தனியா வச்சிருங்க. அடுத்தது ஜாமுன் செய்யறதுக்கு 200 கிராம் இனிப்பில்லாத கோவா எடுத்து நல்லா பிசையணும். கோவா நல்லா பிசைஞ்ச பிறகு இதுல 100 கிராம் பன்னீர் கிரேட் பண்ணணும். பன்னீர் கிரேட் பண்ண பிறகு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு இதுல 3 டேபிள் ஸ்பூன் மைதா போட்டு மிக்ஸ் பண்ணணும். எல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு 10 நிமிஷம் நல்லா பிசையணும். பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மாவு சூப்பராக வந்திருக்கு. நல்லா பிசைஞ்ச பிறகு நல்லா சாஃப்டாக இருக்கு. உங்களுக்கு ட்ரையாக இருந்ததுன்னா 1 டீஸ்பூன் இல்லைன்னா 2 டீஸ்பூன் பால் போட்டு திருப்பி பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சு வச்ச ஜாமுன் மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக பிரித்து வச்சுக்கணும். இப்போ ஜாமுனை டீப் ஃப்ரை செய்யணும். இதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடான உடனே ஃப்ளேம் லோவில் வச்சு இந்த உருட்டி வச்ச ஜாமுன் உருண்டைகளை ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். காலா ஜாமுன் வறுக்கும்போது முக்கியமான ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஃப்ளேம் லோவில் வச்சு மெதுவாக அதை டீப் ஃப்ரை பண்ணணும். இல்லைனா உங்களுக்கு கலர் குவிக்காக மாறிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால ஃப்ளேம் லோவில் வச்சு மெதுவாக அதை பொரிச்சு எடுக்கணும். காலா ஜாமுன் செய்யும்போது நீங்கள் ஜாமுன் கலர் நல்ல டார்க் ப்ரௌனில் வர வரைக்கும் பொரிச்சு எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அருமையாக கலர் வந்திருக்கு. இந்த கலரில் எல்லா ஜாமுனும் பொரிச்சு எடுத்துட்டு உடனே சுகர் சிரப்பில் போடணும். சுகர் சிரப் கொஞ்சம் சூடாக இருந்தால் நல்லாயிருக்கும். பொரிச்ச உடனே ஜாமுன்ஸு சுகர் சிரப்பில் போட்டு ஒரு 2 மணி நேரம் அதில் ஊறணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அருமையான காலா ஜாமுன் தயாராக இருக்குது. காலா ஜாமுன் சுகர் சிரப்பில் நல்லா ஊறின பிறகு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இந்த ஸ்வீட்டு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே இது ஒரு பிடிச்ச ஸ்வீட்டாக இருக்கும். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.